ஜூன் மாதம் 6ஆம் தேதி இலங்கையில 13 லட்சம் பேர் உணவு சிக்கலுக்குள் உள்ளாக போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை ஐக்கிய நாடுகள் உணவு திட்டம் ஒரு தகவல்ல சொல்லியிருக்காங்க. அதோட டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. வைத்தியசாலையில டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கையில பெரிய அளவான அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. வருகின்ற மணித்தியாலங்கள்ல அல்லது வருகின்ற நாட்கள்ல அதிக அளவான காற்றுடன் கூடிய மழை நாட்டின் பல பிரதேசங்கள்ல ஏற்படும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுகின்ற எச்சரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான முக்கியமான செய்திகளுடைய சுருக்கத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னதான் இலங்கையில நிறைய முக்கியமான செய்திகள் இருந்தாலும் இன்றைய நாள்ல சர்வதேச ரீதியில அதிகமா பார்க்கப்படுற ஒரு செய்தி சஹாரா பாலைவனத்தில் நடந்த ஒரு துப்பாக்கிய சம்பவம். 49 பேர் தண்ணீர் தாகம் எடுத்து உயிரிழந்திருக்காங்க. ஒரு மத வழிபாட்டு நிகழ்வு ஒன்றுக்கு 51 பேர் ஒரு லோரியில போயிருக்காங்க. அந்த மத வழிபாட்டு நிகழ்வு முடிஞ்சு நைஜீரியாவை நோக்கி மீண்டும் திரும்பி இருக்காங்க. இவங்க எல்லாரும் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க. இந்த பயணத்தின் போது சஹாரா பாலைவனத்தால பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது லொரி பழுதாக இருக்கு. லொரியை திருத்துறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க. ஆனா முடியாமல் போயிருக்கிறது. அங்கு அந்த பயணிகள் கொண்டு சென்ற தண்ணீரும் தீர்ந்திருக்கிறது. அதனால தண்ணீர் தாகம் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. அங்கு சென்றவங்க தண்ணீர் எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா 51 பேர் சென்றிருக்காங்க. இதுல 2 பேர் என்ன செஞ்சுக்காங்கன்னா நடந்து போய் எங்கேயா தண்ணி இருக்கான்னு பாக்குறதுக்காக நடந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் நடந்து சென்றுதான் அவங்க தண்ணீரை பெற்றிருக்காங்க. அங்கு சென்று ஒரு மீட்பு குழுவை அழைத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற அறிவித்தலை கொடுத்து மீட்பு குழுவோடு அங்க சென்ற பொழுது அங்கிருந்த 49 பேரும் தண்ணீர் தாகம் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த துப்பாக்கிய நிகழ்வு சஹாரா பாலைவனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது இந்த உடலங்களை மீட்பு குழு மீட்டு சஹாரா பாலைவனத்திலேயே ஒரே குழியிலேயே இந்த உடலங்களை அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை நைஜீரிய மீட்பு குழு மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தி தான் இன்றைய நாள்ல அதிகமா சர்வதேச ஊடகங்கள்ல பார்க்கப்பட்ட முக்கியமான செய்தி. ஒரு மனிதருக்கு எவ்வளவு தண்ணீர் முக்கியம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா உணவு இல்லாம கிட்டத்தட்ட 2 கிழமை 3 கிழமை கூட இருப்பாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தண்ணீர் இல்லாம எவ்வளவு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்கள் அப்படி இருக்கலாம் அப்படின்றது சரியான முறையில் கணக்கெடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்தது, ஒவ்வொரு பிரதேசங்களை பொறுத்தது, காலநிலையை பொறுத்தது, இது அந்த மாதிரி நேரங்கள்ல இது மாறுபடும். சஹாரா பாலைவனம் போன்ற இடங்கள்ல ஒரு 5 மணித்தியாலங்களே தண்ணீர் இல்லாமல் இருக்கிறன்றது மிகப்பெரிய சவாலான விஷயம் அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கிறது. எதிர்பாராத விதமாக இந்த லொரி பழுதாதன் காரணமாக கொண்டு போன கையிருப்பில் இருந்த தண்ணீரும் தீர்ந்ததன் காரணமாகவே இந்த துப்பாக்கிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் பதட்டம் காரணமாக இலங்கையில கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் உணவின் தாக்கத்துக்குள் அல்லது உணவு பற்றாக்குறையினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகலாம் அப்படின்ற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு திட்ட அமைப்பு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. காரணம்னு சொன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல இலங்கையை சேர்ந்த பலர் அங்க பணிபுரிகிறாங்க. அவங்களுடைய வருமானம் அல்லது அவங்களுடைய வேலை இழப்பு, அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம், இந்த மாதிரி பல சவால்கள் இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய இந்த போர் பதட்டம் காரணமாக ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக இங்க அந்த வேலை மக்களை நம்பி கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இங்க இருக்காங்க. இந்த குடும்பங்களுக்கான உணவு தட்டுப்பாடு, உணவு பிரச்சனை, உணவுக்கான செலவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக இந்த எச்சரிக்கையில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பெரிய அளவான ஒரு கணிப்பின் மூலமாக தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது முன் எச்சரிக்கையான ஒரு நடவடிக்கையாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல பல வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய சிக்கல்களுக்குள்ளாக இருக்காங்க. இலங்கையிலிருந்து மத்திய கிழக்குல இப்ப வேலை செய்து கொண்டிருக்கோங்க. சிலருக்கு முற்றுமுழுதாக வேலை இழக்கப்பட்டிருக்கிறது, பாதி அளவான சம்பளங்கள் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரியான பல சிக்கல்கள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால நாட்டுக்குள்ள பணம் அனுப்புற அந்த தொகையும் குறைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் நாங்க பார்க்கும்போது மத்திய கிழக்கு போருக்கு முதல்ல மத்திய கிழக்குல இருந்து வந்த பணத்தினுடைய பெறுமதி அதிகம், அளவு அதிகம். ஆனால் இப்பொழுது குறைவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக நேரடியாக அந்த குடும்பங்களுக்கான வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் விலையேற்றம், உணவினுடைய விலையேற்றம், இந்த மாதிரியான பலதரப்பட்ட சிக்கல்களால இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடும் என்ற எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில மட்டுமில்ல, உலகம் முழுவதும் மத்திய கிழக்கு நாடுகளை நம்பி கிட்டத்தட்ட 4.5 கோடி மக்கள் வாழ்றாங்க.
அங்க வேலை செய்யற மக்களுடைய வருமானத்தை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் 4.5 கோடி மக்கள் வாழ்றாங்க. இவங்களும் இந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்குள் உள்ளாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 13 லட்சம் பேர் இலங்கையில் இருக்காங்க. மிக ஆபத்தான ஒரு விஷயம் இது. டெங்கு நோயால பாதிக்கப்படுகின்றவங்களுடைய எண்ணிக்கை இந்த வருஷத்துல மட்டும் இப்ப வரைக்கும் மட்டும் 38,000 கடந்திருக்கிறது. பாதித்தவர்களுடைய எண்ணிக்கை. ஒவ்வொரு நாளும் டெங்கு நோயால பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுகின்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதனால இடப்பற்றாக்குறை கூட ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சுகாதார பிரிவு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. காரணம் சொன்னா இப்பொழுது பல இடங்கள்ல டெங்கு நோய் பரவல் ஏற்பட்டிருக்கிறது. 48 மணித்தியாலத்துக்கு மேல ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்கும்னு சொன்னா உடனடியாக வைத்தியருடைய ஆலோசனை அல்லது வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியது கட்டாயம் அப்படின்றதையும் வைத்தியர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. இதுல குறிப்பா மேல் மாகாணம் கொழும்பு, கம்பஹா, ரத்னபுரி, மாத்தறை, காலி இந்த மாதிரியான இடங்கள்ல தான் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டுமே 38,000க்கும் அதிகமானவங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்காங்கன்ற தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதுல 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு ஆபத்தான விஷயம். மிக கவனமாக இருங்க. டெங்கு நோய்கள் இருந்து பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமா வைத்திருங்க. இதுதான் இப்ப இருக்கிற நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இன்று இரவு அல்லது நாளை வரப்போற 2 நாட்களுக்குள்ள அதிகளவான காற்றுடன் கூடிய மழை நாட்டின் பல பிரதேசங்கள்ல பதிவாகும் அப்படின்றத வளிமண்டல திணைக்களம் தங்களுடைய அறிக்கைகள் மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த நாட்கள்ல 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும். அதிகளவான மழையும் கிடைக்கும் பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்கள் திருகோணமலை, வடக்கு, வடமத்திய, ஹம்பாந்தோட்டை ஆகிய இடங்கள் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய முன்னாள் புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சாலை அவர்கள் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய தடுப்பு காவல்ல விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த அடிப்படையில அவர் மனிதாபிமானமற்ற முறையில அவர் நடத்தப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினரை சந்தித்த சுரேஷ் சாலை இந்த விஷயத்த சொல்லியிருப்பதாகவும், அதாவது தான் ஒரு நாயை விட கேவலமான முறையில நடத்தப்படுகிறேன், எனக்கு சாப்பாடு வழங்குறது கூட ஒரு பேப்பர்ல தான் கொடுக்குறாங்க, அந்த பேப்பர்ல தான் எல்லாமே கொடுக்கப்படுது, பேப்பர் தூக்கும்போது சாப்பாடு விழுந்த சந்தர்ப்பங்களும் இந்த 2 நாட்கள்ல நடந்திருக்கிறது. இதன் காரணமாக தான் ஒரு உண்ணாவிரத எதிர்ப்பை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் அவர் வெளியிட்டிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன்பில இன்றைய நாளில் தெரிவித்திருக்காரு. இது தொடர்பான பலதரப்பட்ட செய்திகள் இன்றைய நாளில் சகோதரமொழி ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில முன்னாள் புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரார். இந்த அடிப்படையில தான் இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. லெபனான்ல நடந்த வான் குண்டு தாக்குதல் காரணமாக இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. இவர் லெபனான் நாட்டில் இப்பொழுது இஸ்ரேலினால் நடத்தப்படுகின்ற குண்டு தாக்குதல் நடக்கின்ற பிரதேசத்துல தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. லெபனான் அரசாங்கம் அல்லது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அறிவித்ததன்படி இந்த பிரதேசத்திலிருந்து மக்களை வெளியேறுமாறு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டு பல மக்கள் அங்கிருந்து வெளியேறியிருக்காங்க. ஆனால் இந்த பெண் அங்கு இருந்த நாய், பூனைகளை பராமரிப்பதற்காக அங்கு தங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் வான் தாக்குதல் காரணமாக இந்த பெண் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் அவங்க எந்த இடத்தை சேர்ந்தவங்க யார் அப்படின்ற தகவல் இதுவரையில வெளியாகல. ஆனால் இது தொடர்பான செய்திகளை சர்வதேச ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பக்கமாகவோ அல்லது இலங்கை பக்கமாகவோ இது தொடர்பாக எந்த விதமான செய்திகளும் இதுவரையில உறுதிப்படுத்தப்பட்டு வெளியாகல. டொலர் பெறுமதி கடந்த 2 கிழமையா தொடர்ச்சியாக ஏற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பலதரப்பட்ட பொருட்களுடைய விலைகள்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கு. ஆனால் தங்கத்தினுடைய விலை குறைய ஆரம்பித்திருக்கிறது. இன்று சனிக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி தங்கத்தினுடைய விலையில 2000 ரூபாய் குறைவு ஏற்பட்டிருப்பதாக செட்டியார் தெருவினுடைய விவரங்கள் தெரிவிக்குது. அந்த அடிப்படையில 24 கேரட் தங்கத்தினுடைய விலை, ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 3,84,000 ரூபாய். 22 கேரட் தங்கத்தினுடைய விலை 3,53,400 ரூபாவாக இன்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.